சேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறவா? முதல்ல யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 10ஆம் எல்லாரும் வாசிக்கணும். இதுதான் வேதத்தினுடைய, அதாவது ஏசப்பா இந்த பூமிக்கு வந்ததுடைய மைய வசனம் இதுதான். வாசிங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் பட வந்தேன். எல்லாரும் அப்படி இருதயத்துல கைய வச்சு எல்லாரும் அப்பா சொல்லுங்க. அப்பா, இன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுற வார்த்தை எனக்குள்ள வேலை செய்யட்டும் ஆண்டவரே. ஏன்னா வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் அக்கினியுமாயும் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லுமா, இந்த வார்த்தை ஆண்டவரே எனக்குள்ள பரிபூரணம் அடையணும். சொல்லுங்க. பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தீரே. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்க என்னை கூட்டி வந்து கொண்டிருக்கிறேன் என்றால், கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க என்றால், இந்த சத்தியத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள வேலை செய்யட்டும், எனக்குள்ள வேலை செய்யட்டும், எனக்குள்ள வேலை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கறது மாத்திரமல்ல, இந்த சத்தியத்தினுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு உம்முடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண போறேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ற ஆண்டவரே. அது என் மேல போடுற முத்திரை, அது என் மேல போடுற முத்திரை ஆண்டவரே. இந்த சத்தியத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் உங்க ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண போறேன் ஆண்டவரே. அது எனக்கு போடுகிற முத்திரை ஆண்டவரே. அதனால இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ளுகிறேன். இறுதிய சொல்லுங்க. இறுதிய ஒரு மன தெளிவு அல்லது ஒரு அமைதி, ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமா என்னை இப்ப மாற்றுங்க. இந்த சத்தியம் எனக்குள்ள வேலை செய்யட்டும். வேலை செய்யிட்டு எல்லா சத்தியத்தையும் கேட்கிற மாதிரி நான் கேட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த சத்தியம் எனக்குள்ள வேலை செய்யட்டும் ஆண்டவரே. ஆதாம பார்த்து சொன்னீரு, பண்படுத்தவும் காத்துக்கோன்னு சொன்னீங்களாப்பா. பண்படுத்துக்கோ, இந்த நிலத்தை பண்படுத்தவும் காத்துக்கோ. டேடி இந்த வார்த்தை புதுசா சொல்றாரு. ஆமா, ஆதாமட்ட தேவன் முதல் ஒரு பெரிய வேலை கொடுத்தாரு. இந்த பூமியை கொடுத்து, இந்த நிலத்தை கொடுத்து, இந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து, இந்த நிலத்தை நீ பண்படுத்தவும் காக்கவும் வேணும்னு ஆமா தேவன் கொடுத்தார். ஆனா ஆதாம் தவறிட்டா. ஆனா இன்னைக்கு என் நிலமாகிய இருதயத்தை சொல்லுவா, என் நிலமாகிய இருதயத்தை பண்படுத்தவும் காக்கவும் நான் வந்திருக்கிறப்பா. இந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் நீங்க என்னோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு 100% என்னை ஒப்பு கொடுக்க தேவன் எனக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறப்பா. உடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென் என்று சொல்லாமா? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், நான் இது உண்மையா சொல்றேன். நேத்து நான் எடுக்கிற பொழுது ஆண்டவரே, இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பான மெசேஜாக தான் இருக்கு. டஃப்னா எப்படின்னா, கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குதே அப்படின்னு ரொம்ப நான் ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, என்னால் இதை விளக்கி ஜனங்களுக்கு சொல்ல முடியாது, ஆனால் இது முக்கியமான ஒரு சத்தியம். ஆமென். இது ஒரு ஆழமான சத்தியம். இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையான சத்தியம். ஆமென் என்று சொல்ல. அதனால் நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நான் விளங்கிக்கணும். ஒன்று ஆண்டவரே. ரெண்டாவது, நீங்கள் ஜனங்களுக்கு விளக்குற மாதிரி என்னை பேசவீங்க. கழுதையின் வாயை திறந்தது போல என் வாயை திறங்கன்னு என்னை ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆமென் என்று சொல்ல. அதனால் இந்த சத்தியத்தை நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட, திரும்பவும் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்கறது மாத்திரமல்ல, இந்த சத்தியம் எனக்குள் வேலை செய்யணுங்கிறதுக்காக ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ண போறோம். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, திருவிருந்து நமக்கு இருக்கு. அப்ப இந்த சத்தியம் நமக்குள்ள உட்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு முத்திரையாகும். ஏசப்பா ரத்தமும் சரீரமும் இருக்கிறனால நிச்சயமாய் இந்த சத்தியம் எனக்குள் வேலை செய்யும். ஆமே, அந்த எதிர்பார்ப்போடு நான் திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு டைவர்ட் ஆகாமல் இதில் உள்ள நல்ல இந்த சத்தியங்களுக்குள்ள உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, தேவன் உங்களை எந்த நோக்கத்துக்காக பிடித்தாரோ, முன்குறித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆமென் என்று சொல்லாமல், அதனால் என்னால் அல்ல, ஆவியானோர் உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா?
திரும்பவும் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய பெரிதான நோக்கம் நம்ம சொல்றோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார், அப்படி எல்லாம் சொல்றோம். ஆனா அதைவிட மையமான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஜீவன் உண்டாயிருக்கும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது ஆதியாகமம் 1:2 வாசிக்கிற பொழுது, தேவன் மனிதனை உண்டு பண்ணினார், மனிதனுக்குள்ள எதை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசம் அவனுக்குள் இருந்தபடினாலே ஆதாம் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு வந்திருக்கிற மனிதனாய் ஆதாம் இருந்தார். ஆனால் 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் சாத்தான் என்ன செஞ்சானா, ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட சொன்னது நிமித்தம், அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டது நிமித்தம் எதை இழந்தாங்க? ஜீவனை இழந்தாங்க. ஜீவனை இழந்தார்கள் என்று சொல்லுவதை விட தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்தார்கள். முதல்ல தேவனோடு இருந்த ஐக்கியத்தை இழந்தாங்க, தேவ சாயலை இழந்தாங்க, அல்லது பூமிக்கு மேல அவங்களுக்கு இருந்த அதிகாரத்தை இழந்தாங்க, பழுகி பெருகுகிறதான ஒரு தன்மையை இழந்தாங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா அவன் ஆதாமும் ஏவாளு சகலத்தையும் ஆண்டு கொண்டிருந்த அவர்கள் இப்ப பூமி அவர்களை ஆள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, சாத்தானால அவங்க வஞ்சிக்கப்பட்டது நிமித்தம் எதை இழந்தார்கள்? நல்ல ஜீவனோட சொல்லுங்களேன். எதை? ஜீவனை இழந்தாங்க. எதை இழந்தாங்க? ஜீவன். அப்போ மனிதனை மறுபடி இந்த பூமியில நிலை நிறுத்தணும், மறுபடி இந்த பூமியில அவன் பழுகி பெருகி ஆசீர்வாதமாய் அவன் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அவனுக்குள்ள முதல்ல என்ன வேணும்? அவனுக்குள்ள ஜீவன். நல்லா சொல்லுங்க, என்ன வேணும்? ஜீவன் வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் என்றால், ஜீவனை கொடுக்க வந்தார். எல்லாரும் பக்கத்துல ஆமா கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்காகத்தான் ஜீவனை கொடுக்க வந்தார். ஏசப்பா உங்களுக்காக எதை கொடுக்க வந்தார்? ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமென் என்று சொல்லாமா? எதை கொடுக்க வந்தார்? ஜீவன். இப்ப நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டே வரோம். ஜீவன் எதினால வருது? 4 காரியத்தினால வருது. மெயினா எதனால? ஏசப்பாவுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்றனால. யோவான் 6:53 வாசிக்கிற பொழுது, ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண எனக்குள்ள என்ன வருது? ஜீவன் வருது. இப்போ இந்த ஜீவன் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. ஜீவன் எனக்குள்ள வருது. இந்த ஜீவன் இப்ப என்ன ஆகணும்னா பரிபூரணம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. பரிபூரணம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல, என்னவாமா? பரிபூரணம். அப்படின்னா பெருகணும். இந்த ஜீவன் எனக்குள்ள என்ன பண்ணிட்டே இருக்குது? பெருகிட்டே இருக்குது. இப்ப பெருக எனக்குள்ள என்ன உள்ள என்ன நடக்குதுன்னா, எனக்குள் இருந்த பிசாசின் சாயல் விலகி தேவ சாயல் எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பரிபூரணம் எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பரிபூரணம். அப்ப சொல்லுங்க, எனக்குள் எதுக்காக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரு? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். பரிபூரணம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமை. சொல்லுங்க, என்னது? என்னவாமா? முழுமை. சொல்லுங்க. பரிபூர்ணம் அர்த்தம் முழுமை சொல்லலாம், அல்லது நிறைவுன்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம், குறையில்லாத ஒரு இடம். என் வாழ்க்கைய ஏசப்பா எப்படி தெரியுமா வடிவமைக்க விரும்புகிறாரு? என் வாழ்க்கையில் ஒரு குறைவுமே இருக்கக்கூடாது. சுக குறைவு இருக்கக்கூடாது மகளே. ஐஸ்வர்ய குறைவு உனக்குள்ள இருக்கக்கூடாது. சந்தோஷ குறைவு உனக்கு கொடுக்கக்கூடாது. சமாதான குறைவு உனக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாமே உனக்கு நிறைவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, நல்லா சொல்லுங்க. நிறைவு. சொல்லுங்க, எனக்குள்ள எப்படி இருக்கணும்? வாசிப்பா யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24 வாசிப்பா. என் கூடாரத்தை உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். பக்கத்துல இருக்கிறவங்களை கரத்தை பிடிச்சு தீர்க்க தரிசனமா சொல்லுமா, உன்னுடைய கூடாரத்துல இனிமேல் நல்ல உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுமா, குறைவே இருக்காது மகளே, குறைவே இருக்காது. வாசஸ்தலத்தை விசாரிக்கிற பொழுது குறைவே இருக்காது. எல்லா நிறைவு, எல்லா நிறைவு, எல்லா நிறைவு, எல்லா நிறைவு, எல்லா நிறைவு. ஒரு மனுஷன் சொல்லுவார். யார் அது? எல்லாம் எனக்கு இருக்கு. யார் சொல்லுவாரு? யாக்கோபு சொல்லுவா.
ஏசா கேட்பாரு, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யிட்டா அப்படிங்கிற பொழுது, வேண்டாம் வேண்டாம், எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கு, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, யோபு சொல்றா, என் கூடாரத்தை விசாரிக்கிற பொழுது குறைவே இல்லை, இதுதான் பரிபூரணம், இதுதாம்மா இந்த இடம். திரும்ப சொல்றேன், ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தின பானம் என்றனால, ஆமா என் வாழ்க்கையில குறைவே இல்லாத ஜீவன் பரிபூரணம். என் கூடாரத்தை விசாரிக்கிற பொழுது என்ன இருக்காது? ஆமா, குறைவே இருக்காது. என் வாசஸ்தலத்தை விசாரிக்கிற பொழுது குறைவே இருக்காது. சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது, சமாதானத்துக்கு குறைவு இருக்காது. அடுத்து என்ன சொல்ல, ஆசீர்வாத குறைவு இருக்காது, ஐஸ்வர்ய குறைவு இருக்காது, ஒரு குறைவும் இருக்காது. என் கூடாரம் எப்படி இருக்குமாமா? சமாதானத்தோடு. ஆமேன் என்று சொல்லும். அதினதின் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியா செய்வா. எங்க பிள்ளைங்க காரியத்தை செட்டில் பண்ணுவார். என் கணவனுக்கு தேவையானது, என் பிள்ளைகளுக்கு தேவையானது, எனக்கு ஒரு வீடு வேணுமா, எனக்கு ஒரு காரு வேணுமா, எனக்கு வேண்டியதெல்லாம். ஆமா, வேதத்துல வாசிக்கிறோம், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் உம்முடைய திவ்ய வல்லமை எனக்கு கொடுக்குது. அப்ப என்னவாமா? பரிபூரணம் என்னவாமா? குறைவில்லாதது. சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து. அடுத்து நீ சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அழுத்தி சொல்லுமா, ஒரு நன்மை சொல்லுமா, ஒரு நன்மை பக்கத்துல பிடிச்சு சொல்லு, ஒரு நன்மை உனக்கு குறைவுபடாது, ஒரு நன்மை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் என்று சொல்லலாமா? ஒரு நன்மை என்ன செய்யலாமா? குறைவுபடாது. அப்ப தேவன் இன்னைக்கு நமக்குள்ள எதை செய்ய, என்ன செய்ய விரும்புகிறார்? ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் ஆதியாகமத்தின் புத்தகம் 41:29 வாசிமாய். ஆதியாகமம் 41:29. எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும், 7 வருஷம் வரும். எப்படியாமா? பரிபூரணம். சொல்லுங்க. அதாவது எகிப்து தேசத்துல, ஆமா, யோசேப்பை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி 7 வருஷம் பரிபூரண விளைச்சல். சொல்லுங்க. என்னவாமா? 7 வருஷம் என்னவாமா? பரிபூரண விளைச்சல். இது எத்தனாவது மாதம்? 7 என்றால் பூரணம். சொல்லுங்க. 7 என்றால் அப்ப கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு, பூரணம் பரிபூரணமா இருக்கும் மகளே, உனக்கு பரிபூரணம் உண்டாக்கு. இந்த 7வது மாதத்தில் இருந்து உனக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கும். 7வது மாதத்திலிருந்து பரிபூரணம் உண்டாயிருக்கு. 7 என்பது இன்னொரு இடத்துல சொல்றா, அவர் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க வீட்டுக்குள்ள, உங்க காரியங்களுக்குள்ள என்னென்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர் செய்து முடிச்சுட்டாரு. ஏன் செய்து முடித்தாரு? இனி ஒரு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல, ஆமா, அந்த பேழையானது 7வது மாதம் 17ஆம் தேதியில ஆரராத் என்கிற மலையில் போய், 7வது மாதம் அந்த பேழை ஆரராத் என்கிற மலையில் நின்னது. ஆரராத் என்றால் உயர்ந்த இடம், அப்படி என்று சொல்லா, இல்லைன்னா அமைதியான ஒரு இடம். இன்னைக்கு டேடி சொல்றாருமா, இத்தனை வருஷம் நான் ஆவில உணர்ந்து சொல்றேன், ஒருவேளை இத்தனை வருஷம் வாழ்க்கையில பெரிய பெரிய புயல்கள் ஒருவேளை நிறைய மழை ஜலம் எல்லாம் வந்து 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 உன் பேழைய மூழ்கடிக்கிறது போல இருக்கலாம். ஆனா இப்போ உன் பேழை அப்படியே அந்த பிரச்சனைக்கு நடுவில், போராட்டத்துக்கு நடுவில் அந்த பேழை அப்படியே உயர்ந்து 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 இப்ப ஆராராத்து மலையில 7வது மாதத்துல ஆராராத்து மலையில போய் உட்கார்ந்துருச்சு. இனி வாழ்க்கையில மழை, வாழ்க்கையில அமைதிய சந்தோஷத்தை, சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாராமா? பூரணமாய். எப்படி கொடுக்கிறாரு? நல்லா சொல்லுங்க. எப்படி கொடுக்கிறாரா? பூரணமா கொடுக்கிறார் மகள். பரிபூரணம் உண்டாக்க செய்வாரா? அதாவது வேதத்துல நிறைய இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாம். அதாவது 21 மட்டும் வாசிங்க. உபாகம் 28:11 வாசிப்பா. கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை. சொல்லுங்க. என்னவாமா? பரிபூர்ணம். எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோம். பரிபூர்ணம். அதாவது எதுக்கு இதை சொல்றேன்னா, என்னென்னவெல்லாம் இருக்குன்னா பரிபூரண நன்மை. சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும், அதுக்காக சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்குள்ள வேணும். இதெல்லாம் அதை திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வார்த்தையால் மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்தையே கொடுத்து உங்களோட உடன்படிக்கை பண்றார்.
அவருடைய சரீரத்தையே கொடுத்து உங்களுக்கு என்ன செய்றாரா, உடன்படிக்கை பண்றாருன்னு அர்த்தம். நிச்சயம் இதெல்லாம் நான் தருவ மகளே அப்படின்னு அர்த்தம். ஆமென் என்று சொல்லாமா. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, உனக்கு முதல்ல நான் லைனா சொல்லியார இதெல்லாம் நீங்க அப்புறம் ரிசீவ் பண்ணி எடுக்கணும். பரிபூரண நன்மை சொல்லுங்க. பரிபூரண நன்மை ஒரு வசனம் இருக்கும்ல, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தினால இருப்பா. அப்போ பரிபூரண நன்மை, பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண ஆனந்தம், பரிபூரண சமாதானம், பரிபூரண சந்தோஷம், பரிபூரண சித்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலே நான் நிறையப்படணும். நல்ல கரந்தட்டு இந்த வார்த்தை ரிலீஸ் பண்ணுங்க. தேவனுடைய அதுதான் முழுமை, அதுதான் முழுமை, அதுதான் பரிபூர்ணம். தேவனுக்குள்ள இருந்த என்னென்ன கேரக்டர்கள், என்னென்ன கெப்பாசிட்டி, என்னென்ன எபிலிட்டி, என்னென்ன விஸ்டம், என்னென்ன ப்ராஸ்பரிட்டி, என்னென்ன ஸ்ட்ரென்த், என்னென்ன பவர், என்னென்ன அத்தாரிட்டி, இதெல்லாம் தேவனுக்குள்ள இருந்ததோ அதெல்லாம் எனக்குள்ள இப்ப வருதுமா, இப்ப வருது. திரும்ப 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 சொல்ல, தேவனுடைய எல்லா 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 blessing எனக்குள்ள, தேவனுக்குள்ள இருந்த பரிபூரணம், தேவனுக்குள்ள இருந்த பரிபூரணம், தேவனுக்குள்ள இருந்த பரிபூரணம் எனக்குள் முழுமை அடைகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க, ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூரணப்படவும். வந்த எந்த பரிபூரணம்? தேவனுக்குள் இருந்த பரிபூரணம் என்றால் முழுமை, பரிபூரணம் என்றால் ஃபுல்ஃபில், முழுமையாக்குறது. அப்ப இன்னைக்கு தேவன் சொல்லி ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஜீவன். திரும்ப எல்லாரும் அந்த வார்த்தை, ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? பரிபூரண படம் வந்தாரு. திரும்பவும் சொல்ற, இந்த 7 வித ஆசீர்வாதத்தோட தேவனுடைய சகல பரிபூரணமும் எனக்குள்ள இறங்கணும். ஆமென் என்று சொல்லலாமா? தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நான் நிறையப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் நம்ம எடுத்தோம் ரொம்ப நேரம். ஆனால் முக்கியமானதுங்கிறத விட என்ன சொல்றதுன்னா, போன மாதத்துல தேவன் சொன்ன அந்த ரிலேட்டடாக ஐஸ்வர்யத்தை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேசினாரு. அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு முழுமை அடைகிறதற்காக இன்றைக்கு தேவன் எனக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறதை குறித்து இன்றைக்கு திரும்ப சொல்ற. ஐஸ்வர்யத்தினுடைய ஆசீர்வாதம் சொல்லலாம், அல்லது தேவனுடைய முழுமை எனக்குள்ள வருகிறதுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார், அது எனக்குள்ள எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதை குறித்து இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். திரும்பவும் சொல்ற, ஆவியானவரோடு கூட நீங்க இணைஞ்சு இந்த சத்தியத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமாலுமே இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். 6:17. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்து கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் இருந்தார். எல்லாரும் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வேத வசனம். சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினால் அதை ஸ்திரப்படுத்தினார். ஆமென் என்று சொல்லாமா? இந்த வசனம் அதாவது எப்படி சொல்லப்படுகிறனா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு. இதை யாருக்கு சொல்றார் அப்படின்னா, ஆபிரகாமை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஆபிரகாமை மையப்படுத்தி தான் தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார். இந்த இடத்துல தேவன் என்ன செய்யறார? வாசிப்பா 13, 14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் 6:13 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் மைய வசனம். ஆமென் என்று சொல்லுவோம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் யாருக்கு கொடுக்கிறாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதாவது முதல்ல ஆதியாகமம் 12ல 7 வித ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 7 வித ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன செய்வேன்?
உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம். எப்பன்னா அழைத்த பொழுது. ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்ன டெஸ்ட் வைக்கிறாரு? ஈசாக்கை பலியிட சொல்றாரு. ஈசாக்கை கொண்டு வந்து நீ எனக்காக மோரியா தேசத்துல பலியிடு அப்படிங்கிற பொழுது பலியிட்டான் அப்படின்னு சொல்லுவதை விட பலியிடுகிறதுக்கு தன்னையவே ஒப்பு கொடுத்தார். அதுதான் ஆபிரகாமுக்கு. அதாவது இப்படி சொல்லலாம், தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதித்த அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயித்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஜெயித்தபடினால இரண்டாவது வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு எப்படி வருதுன்னா, முதல்ல வந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் சொன்னாரு. ஆனா ஜெயித்ததுக்கு அப்புறம் இப்ப ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் மல்டிப்ளையர் ஆகுது. என்ன சொல்றாருன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். என்ன சொல்றார்? முதல்ல ஆசீர்வாதம், ரெண்டாவது என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் என்ன செஞ்சாரா? அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது 13ல ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. இதனை எடுத்துட்டு இருக்கிற பொழுது நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. இங்க பாரு, ஆபிரகாமே என் மேல சத்தியமா, அப்படிதான் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னது? என் மேல சத்தியமா ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இதை அப்படியே எப்படி திரும்ப திங்க் பண்ணேன், ஆபிரகாமனுடைய உபத்திரவ நாட்கள் அல்லது அந்த கடந்து வந்த அந்த பாதையில் எத்தனை வருஷம்? 20. கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பார். இப்போ நம்மளும் அப்படி தானே கொஞ்சம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போனோன்னே என்ன ஆண்டவரே இன்னும் நிறைவேறல, இன்னும் எனக்கு சந்ததி இல்லை, இன்னும் இல்லைங்கிற பொழுது நான் நேற்று நினச்சி பார்த்தேன், ஆபிரகாமை கர்த்தர் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னா, அடிக்கடி ஆபிரகாம், ஆனால் வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆபிரகாமை அழைத்து மறுபடியும் 15 வருஷம் கழிச்சு தான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசினாராமா. ஏன்னா லோத்துவினுடைய தவறுதல், லோத்துவை கூட்டிக் கொண்டு வந்த தவறுதல், ரெண்டாவது ஆகாரனுடைய தவறுதல் நிமித்தம் தேவன் 15 ஆண்டுகள் கழிச்சு தான் மறுபடியும் ஆபிரகாம்கிட்ட பேசினார். ஆனால் அடிக்கடி போய் சொல்லியிருப்பார், ஆபிரகாம் ரொம்ப சோர்ந்து போய், என்ன ஆண்டவரே இவ்வளோ நாளாச்சு, இந்த சூழ்நிலை மாறலை, என்னுடைய பிள்ளை, எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை, எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய உறவுகள் என்ன சொல்லுவாங்க, அந்த தேவனை நம்பிட்டு போனையே இன்னும் உனக்கு சந்ததி இல்லைங்கிற பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, எல்லா ஆபிரகாமே சத்தியமா என் பேர்ல சத்தியமா சொல்றேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். தன்னையவே பணைய வைக்கிறாருங்க. எப்படி பணைய வைக்கிறாரு? தன்னையவே சத்தியமா ஆசீர்வதிப்பா. ஆபிரகாமுக்கு கவலைப்படாத, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தரையில விழாது, நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று தன்னையவே பணைய வைத்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சாரா? சொல்லிக்கொண்டே இருந்தாரு. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிறைவேற்றினாரா? நிறைவேற்றவில்லையா? நிறைவேற்றினார். காலம் தாமதமாச்சு. எப்படி? காலம் தாமதமாச்சு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கு. உன் சந்ததி அதெல்லாம் எதில் இருக்கு? உபாகமத்தில் இருக்கு. அந்த சந்ததிகளெல்லாம் கடற்கரை மணலை போல பெருகினது, எண்ணற்ற சந்ததி ஆயிருச்சு. இதெல்லாம் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதே போல ஆசீர்வாதத்திலும் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? அவனுடைய ஆசீர்வாதத்தினாலே பூமி எப்படி இருந்ததாமா? தாங்கக்கூடாததாக இருந்தது. வெள்ளியும் பொன்னையும் உடைய ஆபிரகாம் சீமானாய் மாற்றினார். அப்ப கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கிட்ட கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் அப்படியே யார்கிட்ட பாஸ் ஆச்சு? ஈசாக்கு கிட்ட இருந்து யார்கிட்ட பாஸ் ஆச்சு? யாக்கோபு கிட்ட இருந்து யார்கிட்ட பாஸ் ஆச்சு? யோசேப்பு கிட்ட பாஸ் ஆகி ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட. ஆபிரகாமே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட. ஆமா ஆபிரகாமே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
இந்த வாக்குத்தத்தை யார்கிட்ட? ஈசாக்கு, ஈசாக்கு கிட்ட இருந்து யாக்கோபு, யாக்கோபு கிட்ட இருந்து அடுத்து யார்கிட்ட? யோசேப்பு கிட்ட வந்து ஆமா எகிப்தில் இருந்த எல்லாரும், பூமியில் இருக்கிற எல்லாரும், தேசத்தில் இருக்கிற எல்லாரும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பு கிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார், 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 நிறைவேற்றினார். மகளே, நிறைவேற்றினார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். திரும்பவும் சொல்ற, ஆபிரகாமிட்ட கொடுத்த வாக்குத்தத்தை யார்கிட்ட வந்துச்சு? ஈசாக்கு, ஈசாக்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்துச்சு? யாக்கோபு, யாக்கோபு கிட்ட யார்கிட்ட வந்து நிறைவேறிச்சு? யோசேப்பு கிட்ட. ஓகே, இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வரணும். கலாத்தியரின் புத்தகம் 3:14 வாசிப்போம். 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதுக்கு மேல் வேத வசனத்தை வாசிப்பா. கலாத்தியர் 3:13 வாசிப்பா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதி. இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஆழமான ஒரு காரியம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை அது அங்கேயே நிக்கணும். ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்தத்தம் என்ன? நீங்க சொல்லணும், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி, பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிறது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இப்ப இந்த ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்தை யார் மேல வரணுமாமா? புறஜாதி. யார் புறஜாதி? யார்? நம்ம. அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவினால், அதாவது இயேசு கிறிஸ்துவினால் அப்படின்னா சிலுவைக்கு பின்னாடி. ஆனா கிறிஸ்து இயேசுவுக்குள், நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு இருந்ததுன்னா, இதெல்லாம் நான் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பே என்னை குறித்து தேவன் போட்டிருக்கிற திட்டம். கிறிஸ்துவுக்குள். இதாவது எப்படி இன்னொன்னு எப்படி சொன்னானா, ஆதி முதற்கொண்டு. எப்படியாமா? ஆதி, பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்களேன். ஆதி முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கவே பெருகவே பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களை தாயின் கருவிலே உருவாக்க தெருவதற்கு முன்பாகவே, நீங்கள் பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் உங்களை முன்குறித்தபடினால்தான் இந்த சத்தியத்தையே கேட்கிறீங்க. நல்லா கறந்தட்டுமா? நல்லா கறந்தட்டு. இன்னைக்கு டேடி சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இப்ப என்ன வச்சு நான் சொல்றேன், புரியுற மாதிரி. அதாவது இப்ப ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தை, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகுவேன். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை ஜாக்லின் மேல வைக்கணும். ஏன்னா ஜாக்லின் ஒரு புறஜாதியார். இந்த வாக்கு, ஏன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? ஆபிரகாமே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்கிற வாக்குத்தத்தத்தை யாருகிட்ட கொடுத்தாரு? ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த வாக்குத்தத்தத்தை ஜாக்லினுக்குள்ள நிறைவேற்றணுமே. என்ன செய்யலாம்னு தேவன் என்ன செய்யறாரா? ஒரு ஆலோசனை பண்றார். இந்த வாக்குத்தத்தம் பூமியில் இருக்கிற வம்சம் எல்லாருக்குள்ளையும், ஜாக்லின் மட்டும் இல்ல, இந்த வாக்குத்தத்தை எல்லாருக்குள்ளையும் வைத்து உங்களை கொண்டு பூமியில் இருக்கிற வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு தேவன் திட்டம் பண்ணி இந்த வாக்குத்தத்தை எப்படி எனக்குள்ள நிறைவேற முடியும்? ஏன்னா ஜாக்லின் புறஜாதியாளா இருக்கிறா. ஜாக்லினுக்குள்ள ஒருவேளை கீழ்ப்படியாத குணம் இருக்குது, ஜாக்லினுக்குள்ள பெருமையின் ஆவி இருக்குது, ஜாக்லினுக்குள்ள கசப்பு இருக்குது, வைராக்கி இருக்குது, ஆமா தேவனுக்கு விரோதமான பகைகள் இருக்குது, விபச்சாரங்கள் இருக்குது, வேசித்தனம் இதெல்லாம் இருக்குது. இதோட கூட எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப்பட முடியும் அப்படின்னு அங்கே தேவதூதரும் தேவனும் ஏசப்பாவும் ஆவியானவர் ஒரு ஆலோசனை பண்றாங்க. என்ன ஆலோசனை தெரியுமா? வாசிப்போ அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 23 வாசிங்க பார்க்கலாம். 2:23.
2:23 வேகமா. அப்படி இருந்தோ தேவன் நிர்ணயித்திருந்த, பாருங்க, அதாவது ஜாக்லீனுக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற அந்த வாக்கு தத்தத்தை ஜாக்லீனுக்குள்ள நிறைவேற்றுகிறதுக்கு தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஏசப்பா சும்மா இந்த பூமிக்கு வரல. ஏசப்பா சும்மா இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுக்கல. ஏசப்பா ஏதோ சிலுவையில் அறையப்படணுங்கிறதுக்காக அவர் அறையப்படல. என்னன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் ஜாக்லினுக்குள்ள நிறைவேறணும்னா ஜாக்லினுக்குள்ள பழைய மனுஷன் வெளியே போகணும். புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் எனக்குள்ள வந்தாதான், அந்த ஜீவன் எனக்குள்ள வந்தாதான் தேவனுடைய முழுமை எனக்குள்ள நிறைவேற முடியும். தேவனுடைய பரிபூரண எனக்குள்ள நிறைவேறுகிறதுக்கு ஒருவர் மரிக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து. அதுதாங்க இயேசு கிறிஸ்து. இது அதான் சொல்றேன், இது சாதாரண திட்டம் இல்லம்மா, இது சாதாரண திட்டம் இல்ல. அறிவு கெட்டாத அந்த அன்புன்னு சொல்றமே, இதுதான் அந்த அன்பு. புறஜாதியாரான என்ன கோபத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் பிடியிலும் வியாதியிலும் கிடக்கிற என்ன தூக்கி எடுத்து நிறுத்தி பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படணுங்கிற அந்த திட்டம் ஒன்று வந்துச்சே. அந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்லை. ஆதி முதற்கொண்டு ஏசாயா 46:10-11 வாசிமா. ஏசாயா 46:10-11 வேகம் எடுக்கணும். ஆமே. ஆதி அந்தத்தில் உள்ளவைகளா மறைந்திருக்கிறவைகள், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். இந்த இடத்துல சொல்றார். அதாவது இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப முதல்ல சொல்ற ஆதியாம் 1:1 எல்லாம் ஏசப்பா நினைச்சாரு ஆதாம கொண்டு இந்த பூமியை, ஏன்னா பிசாசு இந்த பூமியை வந்து எடுத்துடக்கூடாதுங்கிறக்காதான் தேவன் என்ன செஞ்சாரு, ஆதாம் கையில இந்த பூமியை கொடுத்தாரு. அதாவது சாத்தா மேல இருந்து கீழே தள்ளப்பட்டவன இந்த பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையும் இருளுமாய் மாறிடுச்சு. அப்ப தேவன் இந்த பூமியை புதுசா உருவாக்கி என்ன செய்யறாரு, ஆதாம் கையில கொடுக்கிறாரு. ஆதாமே இந்த பூமி உன்னோட பொறுப்பு தான், நீ இதை பார்த்துக்கோன்னு சொல்லி ஆதாம் கையில கொடுத்தாரு. இப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டா, மறுபடியும் யார் கையில கொடுத்துட்டா, சாத்தான் கையில கொடுத்துட்டா. ஏசப்பாவுடைய ஏ பிளான் உடைஞ்சிருச்சு. பி பிளான் என்னன்னா, ஏசப்பா மறுபடியும் வந்து இந்த பூமியை மீட்டெடுத்து மறுபடியும் நம்ம கையில கொடுத்து நம்மை கொண்டே மறுபடியும் இந்த பூமியை ஆள விரும்புறார். ரெண்டாவது பிளான் அது. அப்போ ஆதாம் விழுந்த உடனே அடுத்த பிளான், ஏசப்பா இந்த பூமிக்கு வரணும். அதுதான் சொல்றாரு, ஆதி முதற்கொண்டு. அப்பவே பிளான் பண்ணிட்டார், ஏசப்பா இந்த பூமிக்கு வரணும். அதாவது பூமிக்கு வரணும்னா முதல்ல ஒவ்வொருத்தரையா வச்சு ஏசப்பா என்ன பண்ணாரு, முதல்ல அடுத்து ஆதாம் கிட்ட இருந்து அப்படியே ஆபிரகாம், ஏனோக்கு, அப்படியே ஒவ்வொரு கையில இருந்தா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினாரு. அதுக்கப்புறம் ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினாரு. யாருமே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இல்லை. அப்புறம் பண்றாரு, இல்லை நானே போறேன், நானே என் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நானே வரேன் என்றுதான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். அதனாலதான் அந்த ஆதியாகமம் 46:11 வாசிக்கிறோம், உராய்ஞ்சுகிற பட்சியை கிழக்கிழந்து என் ஆலோசனை நிறைவேற்றுகிற மனுஷன் தூர தேசம். அப்படின்னா ஏசப்பா வரப்போறார்னு அர்த்தம். இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். அப்போ இதெல்லாம் என்னன்னா திரும்பவும் சொல்றேன், ஆபிரகாமு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேங்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பிட்ட நிறைவேறி முடிச்சு. புறஜாதியாரான ஜாக்லினுக்குள்ள, புறஜாதியான உங்களுக்குள்ள இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றணும்னு தேவன் ஒரு ஆலோசனை பண்றார். என்ன ஆலோசனைனா, இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். அவர் மரித்து எதை கொடுக்கணும், ஜீவனை கொடுக்கணும். அதனால்தான் ஜீவனை விட்டார். ஜீவனை ஒருவனும் எடுக்க முடியல, இயேசுவே ஜீவனை விட்டார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே அப்போஸ்தலர் 4:27-28. 4:27-28. அந்தபடி உம்முடைய கரமும்
உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியோ பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இதெல்லாம் சும்மா ஏதோ அதெல்லாம் கூட்டம் கூடுனாங்க, அவங்கள விரோதமா எழுப்புனாங்க, ஏரோது விரோதமா எழுப்புனா, அடுத்து யூதாஸ் காட்டி கொடுத்தா. இதெல்லாம் ஏனோவா நடக்கல, இதெல்லாம் ஆதி பிளான். இதெல்லாம் ஆதியிலேயே தேவன் பிளான் பண்ணாரு. ஒண்ணு ஏசப்பா சொன்னார், ஒருவேளை இப்படி சொல்லாம ஐயோ புறஜாதியாருக்கு எப்படியாவது என்ன செய்யணும், வாக்குத்தத்தை நிறைவேறினால் அது புறஜாதியாரும் இந்த பரலோகத்துல வந்து உண்மை 24 மணி நேரமும் துதிக்கிறவள மாறணும்னு சொன்ன பொழுது என்ன பண்ணலான்னு தேவன் சொல்ற பொழுது ஏசப்பா சொன்ன, நான் போறேன் இந்த ஜனங்களுக்காய் ஜீவனை கொடுக்க. இழந்து போன அந்த ஜீவனை மறுபடி இவர்களுக்குள்ள கொடுக்கறதுக்கு இந்த ஏசப்பா சொல்றாரு, நான் போறேன்னு ஏசப்பா சொல்றாரு. அடுத்து வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:10 வாசிப்பா. ஏசாயா 53:10. கர்த்தரோ அதாவது ஏசப்பாவே சொல்றாரு, நான் போறேன் ஜாக்லினுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்க நான் போறேன், அருமையான இந்த மகளுக்கு ஜீவனை கொடுக்க நான் போறேன், இந்த மகனுக்கு ஜீவனை கொடுக்க நான் போறேன்னு சொல்லி ஏசப்பா சொன்ன உடனே தேவனே ஏசப்பாவை சொல்லுமா, கர்த்தரோ அவரை நொறுக்க. யாரைய ஏசப்பாவை கர்த்தரோ நொறுக்க சித்தமாகி அவர்களை பாடுகளுக்கு உட்படுத்தினார். போதுமா? அவரை யார ஏசப்பாவை திரும்பவும் சொல்ற மகளே, ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்கு தத்துவம், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேங்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாமோட நின்று போகல. புறஜாதியாரான ஜாக்லினுக்குள்ளேயும் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா தேவன் தனது சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி ஆபிரகாமுக்கு உண்டான அந்த வாக்கு தத்துவம் ஜாக்லினுக்குள்ள நிறைவேற்றி ஜாக்லினும் பூமியின் வம்சங்களுக்குள்ள எல்லாம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறணுங்கிறதுக்காக தேவன் தனது சொந்த குமாரனை. அப்போ தேவன் எவ்வளவா நம்மளை நேசிக்கிறார் மகளே, என்ன நம்மளை நேசிக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், ஏதோ நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் ஏதோ தரித்திரத்திலேயே திரும்ப சொல்கிறேன், தரித்திரத்திலேயே வியாதியிலேயே நீ வாழ்ந்து முடிக்கணுங்கிறதுக்காக இந்த பூமியில் தேவன் உன்னை கொண்டு வரல. ஏசப்பாவுக்குள்ள இருந்த அந்த ஜீவன், சொல்லுங்க, ஏசப்பாக்குள்ள இருந்த அந்த ஜீவன் உனக்குள்ள வந்து நீயும் ஆபிரகாமுக்குண்டான சுதந்திரம், ஆபிரகாமுக்குண்டான அந்த ஆசீர்வாதம், பரிசுத்தவான்களுக்குண்டான சுதந்திரத்தை ஒன்றுமே தகுதி இல்லாத என்ன கோபத்துக்குள்ள பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள கடக்கிற என்ன நான் ஆபிரகாம் இருக்கிற இடத்துல நானும் போய் இருக்கிறதுக்கு தேவன் தனது சொந்த குமாரனை, நல்லா கறந்துட்டு தேவன் தனது சொந்த குமாரனையே. நீங்க நினைச்சு பாருங்க, ஏசப்பாவை அன்றைக்கு 600 போர் சேவகர்களோ சேர்ந்து அடிக்கிற பொழுது ஏசப்பா மனநிலை எப்படி இருந்திருக்கும், தேவன் மனநிலை என்ன எப்படி இருந்திருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஏசப்பா அந்த கொள்கதா மலையில் ஏறிட்டு இருக்கிறாரு. ஏறுற பொழுது அப்படியே ஏறாரு. ஐயோ என்னால் தூக்க முடியலையே, இந்த சிலுவையை தூக்க முடியலையே, 150 எடையுள்ள இந்த சிலுவையை தூக்கிட்டு என்னால் மேலே ஏற முடியலையேன்னு நினச்சி ஏறிட்டே இருக்கிற பொழுது, ஐயோ இப்போ நான் ஏறலினா, இப்போ நான் அந்த கொள்கதா மலையில் போய் ஏறி என்னையவே பலியாக நான் ஒப்பு கொடுக்கலினா ஜாக்லின் இந்த சாபத்திலே செத்து போயிடுவாளே, ஓ இந்த மகள் இந்த சாபத்திலே செத்து போயிடுவாளே, இந்த மகன் இந்த சாபத்திலே செத்து போயிடுவான்னு சொல்லி தன்னையவே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க இயேசு இறங்கி வந்தார். ஒண்ணு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அந்த பாடுகளுக்கு உட்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? நீயும் நானும் பூமியின் வம்சங்களுக்குள்ள எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும்படி மகளே, மாறும்படி. சும்மா இருக்க வேண்டாம். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஏதோ இந்த பூமியில வாழறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை மகளே, இந்த பூமியில ஏதோ வாழறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, எனக்காக ஜீவனை கொடுத்த. நான் தகுதி இல்லை,
நான் பாவி, நான் மீறுதலுக்குட்படுத்துக்கிறேன், என்கிட்ட அநியாயம் இருக்கு, கோபம் இருக்கு, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா தேவன் என்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண முடியாது. ஆனா தன்னுடைய சொந்த குமாரனையே தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி ஏசப்பாவை எனக்காக கொடுத்து, ஏசப்பாவுடைய ஜீவன் எனக்குள்ள வந்து, ஆமா இந்த ஜீவன் எதுல வருது? இந்த ரத்தத்திலே சரீரத்தை நான் பானம் பண்ண எனக்குள்ள நித்திய ஜீவன் வருது பாருங்க. அந்த நித்திய ஜீவன் ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை நான் பானம் பண்ண எனக்குள்ள நித்திய ஜீவன் வருது. அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனுடைய முழுமை அதுதாம்மா பரிபூரணம். அதுதான் மகளே பரிபூரணம். சும்மா நீ தரித்திரத்துல வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிடாத, வியாதியில வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிடாத, பிசாசின் பிடியில வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிடாத. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்துட்டாரு மகளே. எல்லாவற்றையும் சிலுவையில ஜெயித்து விட்டார். ஜெயித்தபடினால்தான் அவருடைய பரிபூரணம். திரும்பவும் சொல்கிறேன், ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற அந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட அல்லது யோசேப்போட முடிந்து விடாம ஆபிரகாமுக்குண்டான அந்த ஆசீர்வாதம் புறஜாதியாராளாகிய எனக்குள் வருகிறதற்காகத்தான் இயேசு ஜீவனை விட்டார். அந்த ஜீவன் எதில் இருக்கிறது? இந்த ரத்தத்தில் இருக்குது, இந்த சரீரத்தில் இருக்குது. இந்த ரத்தத்தை சரீரத்தை நான் பானம் பண்ண எனக்குள்ள ஜீவன் வருது. அது எனக்குள்ள பரிபூரணம் அடையுது. அந்த பரிபூரணம் எனக்குள்ள வர என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ண. நல்ல கரந்தட்டு மகளே, நல்லா கரந்தட்டு. இனி சும்மா இருக்க கூடாது. நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன் என்று சொல்லாமா? ஆமேன் என்று சொல்ல. திரும்ப சொல்கிறேன், நான் என்கிட்ட தகுதியில்லதா புறஜாதியாராகிய என்ன, ஆமா எனக்குள்ள பாவம், அசுத்தம், கசப்பு, வைராக்கிய, கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டி இதெல்லாம் எனக்குள்ள இருக்குது. இதோட என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தேவன் என்ன தெரியுதா? தன்னுடைய சொந்த குமாரனையே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நான் கெட்டு போகாமல் இருக்க, நித்திய ஜீவனை அளிக்கிறதுக்கு தனது சொந்த குமாரனையே பாருங்க. தேவன் தனது சொந்த குமாரனையே எனக்காக, அதை மெயினா சொல்ற, எனக்காக அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாரு. எனக்காக அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாரு. எனக்காக அவர் காயங்கள் பட ஒப்பு கொடுத்தாரு. எனக்காக ரோமர்களுடைய முறைப்படி 40க்கு 1 குறைய 39 அடிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. யூதர்களுடைய முறைப்படி 80 அடிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. ஏன்னா புறஜாதியாரான என்ன, நன்றி கெட்ட என்ன, ஆமா தேவனுக்கு விரோதமா எந்த நேரமும் தூசித்து கொண்டே இருக்கிற அந்நிய காரியத்தை செய்கிற எனக்காக தேவன் தனது சொந்த குமாரனை அனுப்பி அவருடைய ஜீவனை எனக்கு கொடுக்கிறாரு. அந்த ஜீவன் எதுல வருதுன்னா, இந்த ரத்தத்தை சரீரத்தை நான் பானம் பண்றதுனால ஜீவன் எனக்குள் வர நான் என்ன அடையிறனாமா? பரிபூரணம். மகளே, நீ பரிபூரணம் அடையிற. ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூரணமும். கொலேசியரின் புத்தகம் வாசிப்பா. கொலேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வேதவசனத்தை வாசிக்க கேட்போம். கொலேசியர் 2:9 தேவத்துவத்தின் வல்லமையில வாசிப்ப அந்த வார்த்தைய. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாகிய அவருக்குள் இருக்குது. இந்த இடத்துல முக்கியமான காரியம் எண்டுக்கு வந்துட்டப்போ, இப்ப ஏசப்பா எதுக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு விளங்கிட்டோமா? இப்போ இந்த ஜீவன், அதாவது இந்த ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும், திரும்ப சொல்ற, ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்றதுனால எனக்கு ஜீவன். இப்ப இந்த ஜீவன் எனக்குள் வர என்ன நடக்குதுன்னா, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அப்படின்னு என்னன்னா, தேவனுக்குள் இருக்கிற பரிபூரணம் எல்லாம் அல்லது தேவனுடைய தன்மை எல்லாம் முதல்ல யாருக்குள்ள இருக்குதாமா? ஏசப்பாக்குள்ள வருது அல்லது ஏசப்பாக்குள்ள இருக்குது.
இப்ப ஏசப்பாக்குள்ள இருக்கிற அந்த தேவத்துவம், தேவனுடைய பரிபூரணம், தேவனுடைய முழுமை, தேவனுடைய நிறைவெல்லாம் ஒண்ணு இந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் சாப்பிடறனால எனக்குள்ள வருது. அடுத்த வசனத்தை வாசிப்பா. அடுத்த வசனம் 10 2. சகல துரைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த இடத்துல திரும்ப சொல்றேன், அதாவது திரும்ப சொல்றேன், நம்ம என்ன அடையிறோம்? ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணம் முதல்ல யாருக்குள்ள இருக்குது? யாருக்குள்ள? தேவனுக்குள்ள. சொல்லுங்க, முதல்ல யாருக்குள்ள இருக்கிறது? முதல்ல யாருக்குள்ள இருக்குது? தேவனுக்குள்ள. தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருது. 2:9 கொலோசியர் 2:9. இந்த ஏசப்பா ரத்தத்தை சரீரத்தை பானமன ஏசப்பாக்குள்ள இருக்கிற பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள் வருது, எனக்குள் வருது, எனக்குள் வருது. தேவனுடைய பரிபூர்ணம் ஏசப்பாக்குள்ள வருது. இந்த ரத்தத்தை சரீரத்தை நான் பானம் பண்றபடினாலே ஏசப்பாக்குள்ள இருக்கிற பரிபூர்ணம் எல்லாம் எனக்குள் வருகிறது. எனக்குள் வர வர நான் என்ன ஆகிறேனாமா? முழுமை அடைகிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லி நமக்கு நான் என்ன அடைகிறேனாமா? நான் என்ன அடைகிறேனாமா? என்ன அடைகிறேனாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:16 வாசிமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை. யாருடைய பரிபூர்ணம்? இப்ப யாரு? தேவனுடைய பரிபூர்ணம் யாருக்குள்ள வந்துருச்சு? ஏசப்பாக்குள்ள வந்துருச்சு. ஏசப்பாக்குள்ள வந்த பரிபூரணத்தினாலே அவருடைய கிருபைனாவே சிலுவை கிடையாது, அவருடைய சிலுவையின் நிமித்தம் நான் நாளுக்கு நாள் பரிபூர்ணம் அடைகிற, முழுமை அடைகிற. ஏசப்பாக்குள்ள இருக்கிற பரிபூர்ணம் எனக்குள் நாளுக்கு நாள் என்ன ஆகுதாமா? முழுமை அடைகிறது. முழுமை அடைகிறனால வாசிப்போம் எபேசியரின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தை வாசிங்கமா வேகமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே. நல்ல விளக்கமா, கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க, இந்த வார்த்தை எங்க வருது? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுள்னா என்ன அர்த்தம்? ஆதி முதற்கொண்டு. கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா எங்கெல்லாம் இருக்குதோ அது ஆதி பிளான். ஏசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா தான் ஒரு இடத்துல இருக்கும். எபேசியல 2மே இருக்கும். அந்த இடத்துல எபேசியல 2மே இருக்கும். அதாவது ஏசு கிறிஸ்து எங்க வாசிங்களா? 1 எபேசியர் 1:6 வாசிப்பா. 6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய். இருங்கம்மா, 4 வாசிங்க. 4 வாசிங்கள. தமக்கு முன்பாக 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன். நல்லா விளங்க, உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள். அப்ப நல்ல விளங்கம்மா, நீ இப்பெல்லாம் உங்களை தேவன் தெரிந்து கொள்ள தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே உங்களை பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் ஆதி முதற்கொண்டே தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் தமக்கு தந்தரல தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமா தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல 2 வந்துருச்சா? கிறிஸ்துவுக்குள் தெரிஞ்சாரா, கிறிஸ்துவுக்குள் தேவனை தெரிந்து கொண்டாரு. ஆனா நான் பாவியா இருந்தபடினாலே இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னை முன்குறிச்சிட்டாரு. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா நான் தாயின் கருவில் இருக்கிற பொழுதே தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுமா. ஆமா, அந்த ஆசீர்வாதம், ஆமா, தேவனுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் பாவியா இருக்கிறனால அது என் வாழ்க்கையில வல்ல. ஆனா பாவியா இருக்கிற என்ன அப்படியே ஆண்டவர் விட்டு விடாம தனது சொந்த குமாரனை அனுப்பி என்னை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஜீவனை எனக்காக கொடுத்து அவருடைய மாமிசத்தையும் சரீரத்தையும் ரத்தத்தையும் எனக்காக கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தி எப்படியாமா ஜாக்லின் வேண்டாம் ஆண்டவர் என்னை விட்டுருங்க. ஏன்னா ஆபிரகாம் ஒருவேளை 25 வருஷம் எப்படி சோர்ந்து போனார்னு தெரியல. ஒரு இடத்துல சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் அப்படின்னோடனே சரி ஆண்டவரே அப்படியெல்லாம் ஆபிரகாம் சொல்ல, போங்க ஆண்டவரே, இப்படிதான் சொன்னார். போ அப்படி சொல்லியிருப்பார். நான் ஒரு கற்பனை, போங்க ஆண்டவரே, நீர் எனக்கு மகா பெரிய பலனா இருந்த என்ன பிரயோஜனம்?
கேடகம் நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படி சொல்லுவார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சோர்ந்து போனார். அதே போலதான் சோர்ந்து போனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் அவரை சத்தியமும் ஆசீர்வதிப்பேன், இந்த என் பேர்ல ஆணையா சொல்ல உன்னை ஆசீர்வதிப்பாருங்க, எந்திரி எந்திரி, விழுந்து போகாத, பூமியின் வம்சமெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நேரம் தேவன் நம்மளை என்ன சொல்றாரு? அங்க வர இன்னும் கொஞ்சம் தூரம் நிலா தெரியுது, இன்னும் கொஞ்சம், அப்படித்தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு நம்மளை. இன்னும் கொஞ்சம் தூரம் மகளே, இன்னும் கொஞ்சம் தூரம். ஆனா நம்ம மேல ஒரு ப்ரீ பிளான் இருக்கு மகளே. ஆதி முதற்கொண்டு தேவன் பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படணும்னு பெரிய பிளானோட கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் என்னை உருவாக்குறார், 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 நடத்துறார், நடத்துறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் தகுதி இல்லதாமா, நான் தகுதி இல்லை, ஆனால் தகுதிப்படுத்துறதுக்கு ஜீவனை கொடுக்குறாரு. இந்த ரத்தமும் சரீரமும் எனக்குள்ள வர 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 ஏசப்பாவனுடைய கேரக்டர்கள், கெப்பாசிட்டி, எபிலிட்டி, விஸ்டம், ப்ராஸ்பரிட்டி, அத்தாரிட்டி இதெல்லாம் எனக்குள்ள 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 வந்து கொண்டே இருக்கிறது. வர 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 பூமியில் உள்ள சகல ஜனங்களும் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருகப்படுகிற அந்த வாக்குத்தத்தத்தை எனக்குள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல ஒரே ஒரு சம்பவத்தை நான் எடுக்க நேரம் இல்லை, வேகமாக சொல்கிறேன். வேதத்தில் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனே இப்படி இருக்கிற பொழுது தேவன் எப்படி அதை நிறைவேற்றுவார்னு சொல்லுவார். அதாவது தாவீதும் யோனத்தானும் இசைந்திருந்தார்கள். அதாவது ஆமாம், 1 சாமுவேலின் புத்தகத்தில் வாசிக்கிற போல 1 சாமுவேல் 18, 1, 3 வாசிக்கிற போல எடுத்துக்காம வாசிப்பா வேகமா. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு, அடுத்த வசனத்தை எடுத்துங்க, 2 சாமுவேல் 9. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 3 யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இங்க சொல்ற, இப்ப தாவீதும் யோனத்தானும் எசஞ்சிருந்தாங்க, சிநேகிதலா இருந்தாங்க. 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. உனக்கு ஒண்ணுனா நான் வருவேன், எனக்கு ஒண்ணுனா நீ வான்னு சொல்லி 2 பேரும் இப்போ உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் யோனத்தான் இறந்துட்டாரு. யோனத்தான் என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டாரு. இப்ப தாவீது ராஜாவாயிட்டாரு. இப்ப தாவீது என்ன ஆயிட்டாரு? ராஜாவாயிட்டாரு. 2 சாமுவேல் 19:1 வாசிமா. 19:1 இந்த முக்கியமான வார்த்தை. 2 சாமுவேல் 9 1வது வேத வசனத்தை வாசிப்பா. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்க எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கிறார். தாவீது கேட்கிறாரு, யோனத்தான் செத்துட்டான், நானும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணிட்டோம், ரொம்ப சிநேகிதராக இருந்தோம், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டோம். இப்போ யோனத்தான் இறந்துட்டாரு, நான் நல்லா இருக்கிறேன், நான் அந்த யோனத்தானோட குடும்பத்தில் யாராவது ஒரு மனுஷனை யாராவது இருக்கிறாங்களா, யாராவதுக்கு நான் தயவு செய்யணும், அப்படி யாராவது இருக்கிறாங்களா தேடி கண்டுபிடிங்கிற பொழுது ஒரு நியூஸ் வருது. யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் என்கிற ஒரு மனுஷன் இன்னும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேவி போசேத்தை வாசிப்பான். 6வது வேத வசனம் 6. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். 7. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அடுத்து 13 கடைசி வசனம். மேவி போசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் மூடமாயிருந்தது.
மகன் மேவி போசேத் என்கிற ஒரு மனுஷன், 2 காலும் அவனுக்கு முடமா கிடக்குது. அவனுக்கு தயவு, அவனுக்கு ஒருத்தர் இல்ல, அவன் எல்லாரும் அவங்க குடும்பத்துல இறந்துட்டாங்க, அவன் மாத்திரம் மீதியா இருக்கிறான். அப்படிங்கிற பொழுது அவனுக்கு 2 காலும் முடமானவன் தான். அவனை வர சொல்றாரு. வர சொல்லிட்டு மேவி போசேத்தை பார்த்து சொல்றாரு, மகனே நீ பயப்படாதே, உன் தகப்பங்கிட்ட செய்த உடன்படிக்கை நிமித்தம், உன் தகப்பனுக்கு செய்த உடன்படிக்கை நிமித்தம் உனக்கு 2 காலும் முடந்தா, ஆனா இனி நித்தமும் என் பந்தியில நீ போஜனம் பண்ணு, நீ எருசலேமில குடியிரு, நீ ராஜாங்கத்துல குடியிரு, நீ அரண்மனையில குடியிரு, உனக்கு வேண்டியதெல்லாம் தர, உனக்கு சாப்பாடு கொடுக்குற, உனக்கு நிலம் கொடுக்குற, உனக்கு எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குற, நீ எப்பவும் எருசலேமிலேயே என்னுடைய அரண்மனையிலேயே நீ குடியிருன்னு சொல்லி ஒரு மனுஷனோடு செய்த உடன்படிக்கைக்கு இப்படி இறங்குவார் என்றால், என் தேவாதி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு இன்னைக்கு நம்ம மத்தியில இறங்கி இருக்கிறார். திரும்ப சொல்ற மகளே, ஒரு மனுஷன் யோனத்தான் தான் செத்துட்டானே அப்படின்னு தாவீது விடல, தேடி கண்டுபிடித்து 2 காலும் முடமான அந்த மகனை அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து, நீ சாகுற வரைக்கும் இந்த அரண்மனையிலேயே இருந்து நீ சாப்பிடுப்பா, நீ எருசலேமிலேயே இருப்பா, உனக்கு வேண்டியதெல்லாம் தரப்பான்னு ஒரு மனுஷனுக்கு செய்வான் என்றால், ஓ பொய்யுரையாத தேவன், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமா உனக்கு செய்வார் மகளே. நிச்சயமா உனக்கு கைவிட மாட்டார், உனக்கு கைவிட மாட்டாரு, உனக்கு கைவிட மாட்டாரு. அவங்களாவது சும்மா உடன்படிக்கை பண்ணினாங்க. தேவன் இந்த ரத்தம், தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் மகளே. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாம் செய்வ. டாடி எங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒண்ணு என்ன தெரியுமா? 25 வருஷம் ஆனாலும் ஆபிரகாம் பொறுமையோட காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் தன் வாழ்விலே நிறைவேற வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, பொறுத்துக்கோ மகளே, இன்னும் கொஞ்சம் தூரம்தான், பொறுத்துக்கோ, நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி, என்னுடைய சொந்த குமாரனையே நொறுக்க சித்தமாகி அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் உனக்கு கொடுக்கிறதுக்காக, உனக்குள்ள தேவனுடைய சாயல் அல்லது பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுங்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற உங்ககிட்ட எந்த எபிலிட்டியும் இல்லாமல் இருந்தாலும் எனது மகனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக அனுப்பி அந்த ஜீவனை உனக்காக கொடுத்து அந்த எபிலிட்டியை, கெப்பாசிட்டியை, கேரக்டரை உனக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கிறபடினாலே நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? கவலைப்படாத மகளே. ஆனால் ஒன்று, ஆபிரகாமை போல விடாமுயற்சியாய் போராடு, விடாத. என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நிச்சயம் எனக்கு நிறைவேற்றுவார். நம்புவதற்கு ஏதுவல்லாமல் இருந்தாலோ ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்தார். நம்புவதற்கு ஏதுவல்லாமல் இருந்தாலோ நம்பிக்கையோடு ஆபிரகாம் விசுவாசித்து கர்த்தர் எனக்கு தருவாரு நிச்சயம், என்னை அதை சொல்லிட்டேரு, என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நமக்கு வேதத்தில் அடையாளம் தாவீது யோனத்தானுடைய குமாரனாகிய மேவி போசேத்துக்கு தன்னுடைய அரண்மனையிலேயே வைத்து அப்படி போசிப்பார் என்றால், ஏன்னா நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்மளை எல்லாம் இழந்த உடனே, இதை நான் ஒரு கற்பனையாக உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளை எல்லாம் இழந்த உடனே தேவன் அப்படியே சோர்ந்து போய், என் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் இப்படி சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டுட்டானே, நான் எப்படி இந்த பூமியை மறுபடியும் மீட்டெடுப்பேன் என்று தேவன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த பொழுது ஏசப்பா போய் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் போறேன்.
கவலைப்படாதீங்க, நான் போகிறேன். நான் போய் என்னுடைய ஜீவனை அவர்களுக்குள்ள கொடுத்து, ஆமாம், எனது சாயலாக, என் சாயல் வந்தால் உங்கள் சாயல் வந்துடும். வெளிப்படுத்தல் 1:6 தேவன் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அடுத்து நம்ம தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மளே தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6. அப்போ ஏசப்பா சொல்றார், கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் என் ஜீவனை கொடுத்து அவர்களை உம்மிடத்தில் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கொடுக்கிறேன்னு ஏசப்பா தேவனை பார்த்து சொன்னாரு. அப்படியா அப்படின்ட்டு ஏசப்பா சகரியால் ஒரு வசனம் வாசிக்கிற மாதிரியா, உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் நிச்சயமாய் விடுதலை பண்ணுவேன். தேவன் ஏசப்பாட்ட சொல்றாரு, உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினால், உன்னுடைய தண்ணீர் இல்லாத குழியில் அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை